நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தோடு நம்ம செய்திக்குள்ளே கடந்து போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி சில தலைப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய தலைப்பு எடுத்து பேசுகிறோம். ஞானத்தை குறித்து 4 வாரம் பேசினோம். அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல. இன்னும் எடுத்த செய்திகள்லாம் அப்படியே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த பகுதியில் நம்ம நடத்துகிறார். கர்த்தர் இதோடு இணைத்து நம்ம வருகிற நாட்களில் கர்த்தர் கொடுக்கப்பட்ட காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் புதிதாயின. எல்லாம் என்னதுங்க சொல்லுங்க. எல்லாம் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. கர்த்தர் உங்களையும் புதிதாய் மாற்ற போறாரு. நீங்க புதிதானதை பார்க்க போறீங்க. புதிதானதை பேச போறீங்க. புதிதாகவே நீங்கள் செயல்பட போறீங்க. பழையவைகள் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால உங்களை கர்த்தர் புது சிருஷ்டியாய் மாற்றிவிட்டார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக்கப்பட்டதுன்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த நாளில் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். கர்த்தர் அடுத்த சில ஒன்று சொன்னார். முதலாவது எல்லாம் புதிதாயின. அடுத்தது கர்த்தர் சொன்னார், அடையாளங்களை நான் மாற்ற போகிறேன். என்னத்தை மாற்ற போகிறார் சொல்லுங்க. என்ன மாற்ற போறாரு? அடையாளங்களை மாற்ற போறேன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. அடையாளம் மாறப்போகிறது. நீங்க பரலோகத்தின் அடையாளத்துக்குள்ள வரப்போறீங்க. பூமியின் அடையாளங்கள் மாறப்போகிறது. சந்தோஷமாக தான் சொல்லுங்க. நல்ல செய்தி தானே அனுப்புகிறார். சொல்லுங்க. பூமியின் அடையாளங்கள் மாறப்போகிறது. சொல்லுங்க. பூமியின் பழைய அடையாளங்கள் மாறப்போகிறது. பரலோகத்தின் புதிய அடையாளங்கள் உங்களுக்குள்ள வைக்கப்பட போகுதுன்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்த வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நல்லா வாசிக்கிறவர்கள் நிறுத்தி சத்தமாக ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நல்லா கையை தட்டுறீங்க போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கை தட்டுறதுலாம் முழு பலத்தோடு தட்டுங்க. அது எனக்கு தட்டல, கர்த்தருக்கு தட்டுறீங்க. அது உங்களுக்கு அநேகர் கரங்களை தட்டும்படியாய் இந்த மாதத்தில் கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வசனத்துக்கு அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க. நல்ல கவனிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், யாருக்குள் இருந்தால்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்மளை யாருக்குள்ள இருக்கிறோம்? நம்மளை யாருக்குள்ள இருக்கிறோம்? வார்த்தையில் அல்ல, செயல்ல. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க? அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. நான் மறுபடியும் சொல்றேன். வார்த்தை சொல்லிடலாம், வார்த்தை நம்ம சொல்லிடலாம், வேதத்தை நம்ம படிக்கலாம். நல்லா இப்படி பாருங்க. ஒருத்தர் நம்ம சொல்றாரு, கண்ணாடி போட்டு வேதத்தை வாசிக்கணுமா? என்னத்தை போட்டு வாசிக்கணுமா? கண்ணாடியை பார்த்து வேதத்தை வாசிக்கணும். அப்படின்னா ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துல என்னுடைய உருவம் அந்த வசனத்தில் இணைத்து நான் வாசிக்கணும். இப்படி வாசிக்கிறேன் பாருங்க. தேவகுமார் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ இந்த வசனத்தை நான் கண்ணாடி போட்டு வாசிக்கும் போது இந்த வசனம் எப்படி இருக்குது அப்படின்னா, என்னுடைய செய்கைகள், என்னுடைய செயல்பாட்டுக்குள்ள இந்த வசனம் ஒத்து வருதான்னு பார்க்கணும். என்ன வருதான்னு பார்க்கணும். சொல்லுங்க. என்ன வரணும்? இப்போ கடைக்கு போறீங்க, இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, என்ன பார்க்குறீங்க? எல் சைஸுக்கு எக்ஸல் எடுத்து மாட்டிட்டு வந்துடுவீங்களா? என்னதான் போய் மாற்றுவோம். ட்ரையல் ரூம் இருக்கும். ட்ரையல் ரூமில் போய் என்ன பண்ணுவோம்? நமக்கு சரியாக இருக்குதா, எல்லாம் அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும். எனக்கு சரியாக இருக்குதா, இப்படி இருக்குதா, அப்படி இருக்கான்னு என்ன பண்ணுறோம்? பார்த்து தான் ட்ரெஸ்ஸு. ஆனால் வசனத்தை மட்டும் என்ன பண்ணுறது இல்லை, படிக்கிறதோடு சரி. எதோடு சரி? நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதை பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சமாவது ரியாக்ட் பண்ணணும். வசனம் அப்படி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், வசனம் எதற்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்துருக்கிறார்னா, அது என்னோடு பயணிக்க. அல்லேலூயா. யாரோடு பயணிக்க? வசனம் எதுக்குங்க?
சொல்லுங்க, வசனம் எதுக்கு? என்னோடு பயணிக்க. இப்படி கூட சொல்லலாம், வசனத்தோடு நான் பயணிக்கும்படியாக தான் இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் வசனத்தோடு பயணிக்கிறீங்க? நம்ம எப்போ பயணிப்போம் அப்படின்னா, வாக்குத்தத்தம் கொடுத்தா பயணிப்போம். வாக்குத்தத்தம் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? எச்சரிக்கை வந்தா, கடுமையா வந்தா, எச்சரிப்பா வந்தா, அது எனக்கு இல்லை, பக்கத்தில் இருக்கிற அக்காவுக்கு. வாக்குத்தத்தம் மட்டும் எனக்கு ஒரு எச்சரிப்போ, ஒரு கடுமையான ஒரு எச்சரிப்போ, இல்லை கடுமையான சில காரியங்கள் வரும் என்று சொன்னால் எனக்கு அதெல்லாம் நடந்திருக்கிறது. நான் சொன்ன ஆரம்பத்தில் ஊழியத்தை விட்டு நான் விலகி என்னுடைய சில பிஸ்னஸுக்காக நான் கடந்து போகும்போது வசனம் என்னோடு பேசினது. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறுன்னு அப்படின்னு சொல்லி திட்டமாக பேசும்போது நான் அந்த வசனத்தை மூடி வைத்து போனேன். எதை வைத்துட்டு போனேன்? பைபிள் அப்படியே மூடினேன். பைபிள் என்ன பண்ண? அப்போ அந்த வசனம் என் கூட பேசிச்சு. அந்த வசனத்தோடு நீ பயணிக்கணும்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். அந்த வசனத்தை மூடி வச்சு போனதுனால தான் காலை உடைச்சி கர்த்தர் ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ நான் வசனத்தோடு பயணிக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு எதிரடையான நிறைய காரியங்கள் என்ன பண்ணும்? விரோதமாக எழும்பும். அப்போ நான் ஒரு நாள் அனுதினமும் வேத வாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? தப்பா எதை கேட்டேன்னா? சரி, கையை உயர்த்துங்க. அனுதினமும் வேத வாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிற பொய்க்கு கையை உயர்த்துனீங்கன்னா அதுக்கப்புறம் உயர்த்த முடியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால தேவ சமூகத்தில் நல்லா உயர்த்துங்க. அனுதின வேத வாசிப்பு 1 2 3 4 5 6 7 8 பேர் தான் சபைக்குள்ளே இருக்கோம். எத்தனை பேர் இருக்கிறோம்? 8 பேர். 10 பேர் தான் சபைக்குள்ளே அனுதின வேத வாசிப்பு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? வேதத்தோடு நம்ம என்ன பண்ணுறதில்ல. எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? எப்படி அனுதினம் வேத வாசிக்க முடியாத அவ்வளோ பெரிய வேலையிலே நம்ம இருக்கிறோம். அவ்வளோ பெரிய வேலையை நமக்கு. நான் அடிக்கடி ஆண்டவர் இப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறார். நான் படுத்து கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் கூட சில காரியத்தை சொல்லுவார். திடீர்னு சொல்லி சில காரியம் எனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இதுதான்ப்பா வாழ்க்கை. இதுதான் என்னது அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஒரு கேர் வர்ற மாதிரி ஒரு சில காரியத்தை அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்னு என்னென்னா அப்படியே கேராக வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உள்ளே போகிற மாதிரி எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இவ்வளோதான்ப்பா வாழ்க்கை. இப்போ நீ கண்ணை மூடுற, இந்த கண்ணை நீ திறக்கலை அப்படின்னா நீ எங்கே வருவ அப்படின்னு கேட்க போகிற. அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீ என்கிட்ட வர்ற அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றையும் நீ என்ன பண்ண முடியாது. எடுத்துட்டு கேட்குற ஆண்டவர், ஒன்று ஆவி இந்த இடத்துலேருந்து பிரியும் என்று சொன்னால் இந்த பூமியிலேருந்து நீ ஒன்று என்ன பண்ண முடியாது. எடுத்துட்டு பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களுக்கும் அதே தான். இந்த பூமியிலேருந்து நீங்கள் ஒன்றையும் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறப்பதும் அது கர்த்தர் கொடுக்குற கிருபை. அப்போ இந்த கிருபை நாட்களில் நீங்கள் வசனத்தோடு பயணிக்க ஆரம்பிங்க. வசனத்தோடு இணைந்து செயல்பட ஆரம்பிங்க. அந்த வசனத்தோடு வாழ ஆரம்பிங்க. அந்த வசனத்தை பிடித்து கொண்டு செயல்பட ஆரம்பிங்க. எல்லாமே வார்த்தையாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாமே புதிதாய் மாறும் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளோதான். எவ்வளோதாங்க? இவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம வைத்துக்கொண்டு நம்ம கர்த்தருக்கான காரியத்தை செய்யாமல் அதை வைத்துக்கொண்டு வேறு விதமாய் செயல்படுவோம் என்று சொன்னார் மரணம் என்பது எப்போ வேணுமாலும் யாருக்கு வேணுமாலும், பேசுகிற நானாக இருக்கட்டும், கேட்குற நீங்களாக இருக்கட்டும், அது எப்போ வேணுமாலும் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எப்போதுமே ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. எப்போதுமே என்ன பண்ணணுங்க? மரணமே வராது அப்படின்னு சொல்லி உலகத்தில் யாருமே இல்லை. 2 பேர் மாத்திரம்தான் மரணத்தை பார்க்காமல் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணாங்க? 2 பேர் தான் கடந்து போனார்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ள கடந்து போனது யாருன்னா 2 பேர். பேரை சொல்லுங்க பார்க்கலாம். 1 சொல்லுங்க. ஏனோக்கு, எலியா. கர்த்தர் நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்தானா எல்லாருக்கும் என்ன இருக்கிறது?
சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அல்ப ஆயுசில் அப்படின்னா கர்த்தர் வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றாமல் அல்ப ஆயுசில் போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் சிலருக்கு கர்த்தர் என்னன்னா வசனத்தோடு பயணிக்கிறவர்களை கர்த்தர் அவர்களை இந்த பூமியில் ஏன் பிறக்க வச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் மரணம் அவர்களை தொடாதபடி அதெல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் அவர்களை விட்டு ஆவி பிரியும். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்களில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனத்தோடு பயணிக்கணும். அதுதான் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறாரு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வார்த்தைக்குள்ள வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். வார்த்தைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கைக்குள்ள வைத்து நம்மளை நடத்த கர்த்தர் விரும்பி தான் இவ்வளோ பெரிய வேதத்தை கிட்டத்தட்ட 40 பேத்துக்கு மேலே இந்த வேத புஸ்தகத்தை எழுதி அநேகர் மறித்திருக்கிறாங்க. நிறைய முறை வேத புஸ்தகங்கள் எரிக்கும். இந்த வேதம் சும்மா நம்ம கையில் வரலைங்க. இதுக்காக பிரயாசப்பட்டவர்கள் அநேகர் தன் குடும்பத்தை விட்டு வந்து தன்னுடைய காரியங்களை விட்டு வந்து அநேக உபத்திரப்பட்டு துன்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்தைகள் அடைந்து இந்த வேதத்தை ஏன் கர்த்தர் இத்தனை பேரை வச்சு எழுதினார் அப்படின்னா வருகிற சந்ததிகள் வேத வசனங்கள் வாழணும், என்னுடைய வார்த்தையோடு அவர்கள் வாழணும் என்பதற்காக தான் பல சூழ்நிலைகள் பல இடங்களிலிருந்து கர்த்தர் எல்லாத்தையும் ஒருமித்து இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். இது என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக இது கொடுக்கப்பட்ட ஒரு வேத புஸ்தகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அதை நம்மளால என்ன பண்ண முடியல, ரெகுலரா வாசிக்க முடியல. பக்கத்துல கையை பிடிச்சி ஒரு வார்த்தையை சொல்லி இது வரைக்கும் நீங்க வேதத்தை வாசிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இனி எல்லாம் சேர்த்து வாசிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது வேதத்தோடு நேரத்தை செலவழிங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், பெரிய நன்மையை கொண்டு வரும், உங்களை புது சிஷ்யாய் மாற்றும், உங்களுக்கு எல்லாம் புதிதான ஆசீர்வாதங்களை வார்த்தைகள் கொண்டு வந்து கொடுக்கும். வேதத்தை மறக்காதீங்க. நீங்க வேதத்தை மறந்தீங்கன்னா அவர் உங்க பிள்ளைகளை மறந்து விடுவாரு. எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருங்க. வேதம் தான் நமக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் நடக்கும் போதுதான் நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் வேதத்தை வாசிக்க முடியல அப்படின்னு நம்ம சில காரியத்தை அப்படியே பார்க்க போறோம். அப்படின்னா பழையவைகள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னா என்னால் வேதத்தை வாசிக்க முடியாது, வேதத்தின்படி என்னால் வாழவும் முடியாது. அப்ப ஒரு புதிய மனுஷன் எனக்குள்ள வருவான் என்று சொன்னா, அந்த புதிய ஆவி எனக்குள்ள வரும் என்று சொன்னா நான் எப்போது வேதத்தில் வாழ்ந்திருக்கும்படியான அந்த கிருபைகளை அத்தர் எனக்கு அதிகமாய் கொடுத்து அத்தர் நடத்துவார். விசுவாசிகர் கைகளை தட்டி நல்ல தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம். அப்ப வேதவசனம் இவனமாய் சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவனுக்குள் இருந்தா புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்போ ஒரு மனிதன் வார்த்தைக்குள்ள வந்து விட்டான் என்று சொன்னா, தன் வாழ்க்கையை வார்த்தைக்குள்ள அர்ப்பணித்து விட்டான் என்று சொன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா புது சிருஷ்டி. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம எங்கேயோ வாழ்ந்து எதையோ செய்து எப்படியோ பார்த்து எங்கெங்கயோ நோக்கி ஓடிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது சிருஷ்டி அப்படின்னா இது வரைக்கும் யாருக்கோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இனி என் தேவனுக்காக வாழ்கிற ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கைக்கு நேராக அந்த மனிதன் நடத்தப்படுகிறார். அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம். அப்ப அடுத்து சொல்லப்படுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அல்லேலூயா. அதுதான் இந்த நாளில் பார்க்க போறோம். பழையவைகள் என்ன, புதியவைகள் என்னன்னு சொல்லி வேதத்திலிருந்து பார்த்து கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4:22 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4:22 வாசிங்க. வாசிங்க. அந்தபடியே முந்திய நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. நல்ல கவனிக்கணும். முந்தின மனுஷன் பிந்தின மனுஷன் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்ப வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நீ என்ன செய்யணும்னா முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும். என்ன போக்கும் சொல்லுங்க, என்ன போக்கும்? ஒரு காலத்தில் நம்ம எங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னா முந்தி நடக்கைக்குள்ள நம்மளை நடத்தி கொண்டிருந்த மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற
பழைய மனுஷன் அப்படின்னா முன்னாடி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த செயல்பாடுகளோ, ஒரு பொல்லாத மனுஷனோடு நம்ம சேர்ந்து வாழ்க்கையோ அது எப்படி இருந்தது என்று சொன்னா அது கெட்டு போகிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. அப்ப அந்த கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா களைந்து போடணும். ஹல்லேலூயா. அவனை உங்களை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். என்ன பண்ணணுங்க? அது உங்களை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? விலக்கி போடணும். ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பழைய மனுஷனை விட்டுட்டு வந்துட்டீங்களா, இல்லை அந்த பழைய மனுஷனுடைய வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதா? சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. என்னென்ன இருக்குது? கொஞ்சம் 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 கொஞ்சம். அப்போ நல்லா கவனிங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சில அடையாளங்களை சொல்கிறார். இந்த நாளில் உனக்கு நான் சொல்லப்படுகிற சில அடையாளங்கள் உனக்குள் இருந்து அது மறைந்து போகணும். அல்லேலூயா. நான் கொடுக்குற புதிய அடையாளங்கள். ஏன்னா நீ புது சிஷ்யா வந்துட்டனா என்னுடைய அடையாளங்கள், என்னுடைய செயல்பாடுகள் அது உனக்குள்ள வந்து விட வேண்டும். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பழைய மனுஷனை களைந்து போடு. கையை பிடிச்சி சொல்லுங்க, பழைய மனுஷனை களைந்து போடு. பழைய மனுஷனை களைந்து போடுங்க. இன்னைக்கு அந்த பழைய மனுஷனுக்குரிய சில அடையாளங்களை கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னா அதெல்லாம் இந்த நாளை எடுத்து போடுங்க. புதிய மனுஷனாகிய ராஜாதி ராஜாவுடைய அந்த அடையாளங்களினால இந்த மாதத்தில் நம்மளை நிரப்பி கர்த்தர் நடத்த போறாரு. ஆயத்தமா இருங்கன்னு சொல்லி கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தோட மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 19:5-19. நல்ல கவனிங்க. அந்த பழைய மனுஷன் யாரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அவன் மாம்சத்தின் கிரியைகளாய் இருக்கிறான். அவன் என்ன கிரியைகளாய் இருக்கிறாங்க? சொல்லுங்க. அந்த பழைய மனுஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மாம்சத்தின் கிரியைகளாய் இருக்கிறான். வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவையாவன. நல்ல கவனிங்க. ஒரு 17 காரியங்கள் அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு 17 காரியங்கள் வேதத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மாம்சத்தின் செயல்பாடு அப்படின்னா அந்த பழைய மனுஷன் என்னென்ன செய்வான் அப்படின்னு சொல்லி இந்த கலாத்தியர் எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு 17 காரியங்களை வேதம் நமக்கு திட்டமாக எழுதி வைத்திருக்குது. அதாவது நீ முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை நீங்க இப்ப பாக்குறதுல என்னன்னா, நீங்க முன்னாடி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தீங்கல்ல, அந்த வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளம் மறுபடியும் உங்க வாழ்க்கைக்கு அது திரும்பி வந்து உங்க வாழ்க்கையில சில தேவையில்லாத காரியங்களை அது செய்து கொண்டிருப்பதனால இந்த பிப்ரவரி மாதம் இந்த 1ஆம் தேதி கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தா நீ புது சிஷ்யா இருக்கிற. உனக்குள்ள இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாமே புதிதாக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அடையாளப்படுத்தி வார்த்தையை கொடுத்து ஞாபகப்படுத்துகிறார். நீ யார், நீ எப்படி இருந்த, நீ எப்படி இருக்கணும், என்னென்ன உன் வாழ்க்கையில் மறுபடியும் உன் வாழ்க்கையில் இந்த நாளில் வந்திருக்கிறது, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்கிற ஒரு 17 காரியங்களை குறித்து கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்க. இப்போ நீங்கள் நான் வாசிக்க சொல்கிறேன். வாசிக்கும்போது இதில் என்னென்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் விட்டு போகாமல் இருக்கிறது. அந்த பழைய மனுஷன், அந்த பழைய மனுஷனை களைந்து போடுங்கன்னு வேத திட்டமாக சொல்லுது. எனக்கு எல்லாமே புதிதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளில் நம்முடைய அடையாளங்கள் மாறணும். நம்முடைய மாம்சத்தின் அடையாளங்களை கர்த்தர் மாற்றி இந்த நாளில் ஆவியின் அடையாளங்களினால கர்த்தர் நம்மளை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் இதை எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. மாம்சத்தின் அடையாளம் மாறினா மட்டும்தான் ஆவிக்குரிய அடையாளங்கள் உங்கள் மேலே நிச்சயமாய் வரும். ஆண்டவரை பார்த்து நீங்கள் அப்படியே ஒரு செப நிலைமையில் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. என்னென்ன காரியம் என்னை விட்டு இன்னும் போகாமல் இருக்கிறதோ அதெல்லாம் இன்றைக்கி என்னை விட்டு வெளியே போகணும். ஏசப்பா, அதெல்லாம் என்னை விட்டு வெளியே போகணும். இதனால் ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் தகப்பனே. ஆனால் இன்றைக்கி எங்களை ஒரு சாட்சியான ஒரு அடையாளமாய் மாற்ற விரும்புகிறீங்க. ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபிங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ண சொன்னால் அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். கண்களை மூடி சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்த மாம்சத்தின் அடையாளங்கள் என்னென்ன எனக்குள்ளே இருக்கிறதோ அதெல்லாம் இன்னைக்கு என்னை விட்டு போகணும். ஏசப்பா, பரலோக அடையாளங்கள் என்னை நிரப்பட்டோம். இந்த வார்த்தைகளை எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதை நாங்கள் கேட்கும்போது ராஜா, அந்த வார்த்தையிலேருந்து வெளிப்படுகிற ஆவிக்குரிய அந்த அடையாளங்கள் ராஜா எங்களுக்குள்ளே இறங்கும்போது
இந்த பூமிக்குரிய அடையாளம் எங்களை விட்டு வெளியே போகணும். சொல்லுங்கள், அதுக்கு நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், அதுக்கு நான் விட்டு கொடுக்குறேன் ராஜா, அதுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம். ஒரே நிமிடம் செபிங்க பார்க்கலாம். ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்யுங்கப்பா. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மறுபடியும் அந்த வசனத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லாம். கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா இது ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியம். இது ஏற்கனவே சொல்லுங்க, இது ஏதோ புதுசா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசல. ஏற்கனவே இந்த காரியங்களை குறித்து பேசப்பட்டது. பவுல் சொல்கிறா, இது ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், ஆனா மறுபடியும் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெரிந்த காரியத்தை நாம இன்னும் விடாதபடி அதை பிடித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோங்க? பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப மாம்சத்தின் கிரிகைகள் மறைக்கப்படுகிற காரியம் அல்ல, அது வெளியரங்கமாய் வெளிப்படுகிற காரியம். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. அப்போ இதில் அப்படியே அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்கள். அந்த லிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ணாடியில் படிக்கிற மாதிரி பாருங்கள். படித்து பாருங்கள், பார்க்கலாம் என்னென்ன என் வாழ்க்கையில் இருக்கிறது, என்னென்ன என் வாழ்க்கையில் இருக்கிறது. கோபம் போயிருச்சா, சண்டைகள் போயிருச்சா, பிரிவினைகள் போயிருச்சா, மார்க்க பேதங்கள், ஆளாளுக்கு ஒரு காரியம், ஆளாளுக்கு ஒரு காரியம். இன்னைக்கு எங்கே பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு சத்தியத்தை பிடிச்சிக்கிறாங்க. யாரோ பேசுகிற சத்தியத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இதுதான் சத்தியம், இதுதான் உண்மைன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் வேறு மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். மார்க்க பேதங்கள் தேசங்களில் அதிகமாய் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து அதை கவனிங்க பார்க்கலாம். பொறாமைகள். ஒருத்தர் வளர்ந்தா ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை கொடுத்தா இன்னொருத்தருக்கு பிடிக்கல, இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தா இன்னொருத்தருக்கு பிடிக்கல. எனக்கு அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கங்கிற பொறாமையினால தான் வீணான பேச்சுகள் எழும்பி கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்ட பழைய மனுஷனுடைய செயல்பாடுகளை கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ விட்டு விலகணும். அடுத்ததாங்க சொல்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், களியாட்டுகள். தேவையில்லாத காரியங்களை உட்கார்ந்து பேசிக்கொண்டு தேவையில்லாத செயல்படுத்துகிற களியாட்டங்கள் இன்னைக்கு தேசங்களில் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுக்கப்பட்ட காலங்களை சரியாய் பயன்படுத்த முடியாத அந்த பழைய மனுஷனை இன்னும் பிடித்து கொண்டு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னா விரோதங்கள். என்னங்க என்ன வருகிறது? விரோதங்கள். ஒருத்தர் சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இன்னைக்கு அநேக விரோதங்கள். நீங்கள் அப்படியே பார்க்கணும். நீங்கள் வசனத்தை கேட்க கேட்க யாரோடு விரோதமாக இருக்கிறீங்க. இன்னும் சில பேர் சிலரோட இன்னும் வைராக்கியமாக நின்று கொண்டு இருக்கிறாங்க. பேசுறதில்ல, சரியா பேசுவதில் சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இன்னைக்கு ஒரே குடும்பமாக இருக்கிறது. வைராக்கியம் பிடித்து கொண்டு இன்னைக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த பழைய மனுஷன் எல்லாம் உன்னை விட்டு வெளியே போடு, அந்த மனுஷனை நீ கலைந்து போடு, அந்த மனுஷனை நீ வைத்து கொண்டிருப்பா என்று சொன்னா பரலோக அடையாளம் உன் வாழ்க்கையில் அது நிச்சயமாய் வராது. யார் மேல வைராக்கியமாக இருக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டு விடணும். யார் மேல பகையா இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் விட்டு விடணும். யார் பேர பொறாமையா இருக்கிறோமோ எல்லாத்தையும் விட்டு விடணும். ஏன்னா இது பழைய மனுஷனுடைய செயல்பாடு. என் பழைய மனுஷனா இல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது என்னை கர்த்தர் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். புது சிருஷ்டியாய் வரும்போது பரலோகத்தின் அடையாளத்தினால கர்த்தர் என்னை நிரப்பி நடத்துகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்திக்க பார்க்கலாம். பழைய அடையாளங்கள் இந்த நாட்களில் நம்மளை விட்டு விலகி போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாட்டு சொல்றாரு, இதெல்லாம் உனக்குள்ள என்ன இருந்து என்ன பண்ணணும்? வெளியே போகணும். இதெல்லாம் இருந்து உன்னை விட்டு வெளியே போகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 17 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை பிடித்து பின்தொடரும் என்று சொன்னால் பரலோகத்தின் அடையாளத்தை நம்ம நிச்சயமா இழந்து விடுவோம். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம நிச்சயமா இழந்து விடுவோம்.
பரலோகத்தின் அடையாளமாக சாட்சியாக மாறுவதற்காக தான் கர்த்தர் நம்மளை எல்லாரையும் தெரிந்து கொண்டார். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வேறு சிந்தைக்குள்ள வேறு காரியத்துக்குள்ள நம்ம போவோம் என்று சொன்னார் கர்த்தர் நம்மளை பார்த்து தூக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, முன்னே நான் இதை சொன்னது போல இப்பொழுது நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்ல கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 2:10 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 2:10 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் அங்கே வசனம் சொல்கிறது, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதுக்கு நல்ல கவனிங்க, நம்ம எப்படி சிருஷ்டிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்னைக்கு நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபை அங்கத்தினராக நீங்கள் மாறினீங்களோ, அப்போ ஆண்டவர் உங்களை எப்படி உருவாக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, அல்லேலூயா. அப்போ நம்ம யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, யாருக்குள்ள இருந்து நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவ, அந்த பரிசுத்தமான தேவ, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிற அந்த தேவாதி தேவனுக்குள்ள நாம் எல்லாருமே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப ஒரு மனிதன் எங்க சிருஷ்டிக்கப்படுறானா, கிறிஸ்து இயேசுவுக்குள். அல்லேலூயா. யாருக்குள்ளங்க சொல்லுங்க, யாருக்குள்ள? அப்ப நம்ம எங்க உருவாக்கப்பட்டு கர்த்தர் நம்மளை நடத்த விரும்புகிறார் என்று சொன்னா, கிறிஸ்து. ஏன்னா அவர் ஒருவர் மாத்திரம்தான் நற்கிரியைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். சிருஷ்டிக்கப்பட்டு யாரா இருக்கிறோமா? சொல்லுங்க, யாரா இருக்கிறோமா? அப்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். என்ன ஞாபகப்படுத்துகிறார்னா, நீ ஓ செய்கையை செய்வதற்காக இந்த 17 காரியங்களை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, வெறுப்புகள், கசப்புகள், பகைகள், தேவையில்லாத களியாட்டுகள், தேவையில்லாத செயல்பாடுகள், விக்கிர ஆராதனைகள், இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே வாசிச்சு கொண்டே வருவில்லை என்று சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த செயல்பாடு உனக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனுடைய செய்கையாய் நாம் மாற வேண்டும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க தேவனுடைய செய்கையா மாறணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆனா நீங்க இதுவரைக்கும் வேண்டாத செய்கைக்குள்ள கடந்து போறீங்க. அதனால உங்க சமாதானம் கெட்டு போச்சு, உங்க ஆசீர்வாதம் கெட்டு போச்சு, உங்களுடைய மேன்மை கெட்டு போனது, உங்களுக்கு வர வேண்டிய அபிஷேகங்கள் இழந்து போயிட்டீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானங்களை இழந்து போயிட்டீங்க. ஆனா கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறீங்க. எதுக்கென்று சொன்னா, நீங்க தேவனுடைய செய்கையா இருக்கிறீங்க. தேவனுடைய செய்கையா இருக்கிறீங்க. இனிமே தேவனுடைய செய்கை மாத்திரம்தான் உங்களுக்குள்ள இருக்க போகிறதுன்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அடைய மகிமைப்படுத்திக்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உலக செய்கைகள் நமக்குள்ள இல்ல. கர்த்தர் சொல்கிறாரு, தேவனுடைய செய்கையாய் நாம் எல்லாம் மாறணும். அல்லேலூயா. அப்ப இதை செய்யதான் கர்த்தர் இந்த நாள்ல சொல்ற ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறாரு. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிற. அல்லேலூயா. என்ன சிருஷ்டியா இருக்கிற? புது சிருஷ்டியா இருக்கிற. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நான் ஜெபத்தோடு இந்த பிரசங்கத்தை செய்ய விரும்புகிறேன். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் கொஞ்சம் அப்படியே கவனிச்சு பாருங்க பார்க்கலாம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் கவனித்து பாருங்க. ஏன்னா சில பேர் நீங்கள் ஏதோ ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கிறதை போல் அமர்ந்து கொண்டிருக்கீங்க. உங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிற. ஏன்னா நீ கிறிஸ்துவின் செய்கையாய் மாறணும். எல்லாம் கண்ணு மூடி அப்படியே உங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்படியே கண்களை மூடி எல்லாம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. எத்தனை பேர் கூட வாக்குவாதம், எத்தனை பேர் கூட சண்டை, இன்னும் பகை, அந்த வைராக்கியம் திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா, நீங்கள் தயவு செய்து அர்ப்பணிக்க வேண்டாம். தயவு செய்து தேவ சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டாம். இந்த வேண்டாத காரியங்கள் எல்லாம் இந்த நாளில் ஒரு முடிவுக்கு வரட்டும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை நான் உங்கள் செய்கையாய் மாறணும்ப்பா, நான் உங்கள் செய்கையாய் மாறணும்.
என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். தெய்வ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்கள் செய்கையை நான் மாறணும் ராஜா. ஆண்டவர், என்னுடைய செய்கைகள் வேண்டாம் தகப்பனே ராஜா, என்னுடைய செய்கைகள் வேண்டாம் ஏசப்பா. மாம்சத்தின் செயல்பாடுகள் எல்லாம் மாறி போகட்டும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் தெய்வ சமூகத்தில் அப்படியே ஜபத்தோடு, எல்லாம் ஜபத்தோடு ரீமா ஹதனமா சியாந்தரு உரபுல்கர் ஆடலமே சந்தரி எல்லாரும் இணைந்து எஸ் டாடி தெய்வ சமூகத்தில் சொல்லி அப்படியே அர்ப்பணிங்க பார்க்கலாம். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி ரீபா ஹதனமா ஷல்கதியானமே. எஸ் டாடி, என் மாம்சத்தின் செயல்பாடுகள் எல்லாம் இந்த நாளில் அழிந்து போகட்டும் ராஜா. எல்லாத்தையும் நாங்கள் கலைத்து போட விரும்புகிறோம் ராஜா. எஸ் டாடி, எல்லாம் தெய்வ சமூகத்தில் சொல்லுங்க. எஸ் டாடி, எங்களை நாங்கள் முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எஸ் டாடி, நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்லப்பா, அங்க உமக்கு சொந்தமானவர்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களுக்குள் இருந்து எங்களை ஆண்டவரே வேதனைப்படுத்தினது போதும். எங்களை துக்கப்படுத்தி உங்களையும் துக்கப்படுத்தி ராஜா அநேகரை துக்கப்படுத்தின காலங்கள் போதும். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாளில் ஒரு விடுதலை அனுப்புவீராக, ஒரு விடுதலை அனுப்புவீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் யாரையும் பகைத்து கொண்டு ஆண்டவரே வைராக்கியம் கொண்டு ஆண்டவரே பொறாமையை வைத்து கொண்டு ராஜா சண்டை பண்ணிக்கொண்டு வாக்குவாதங்களை பண்ணிக்கொண்டு உலக பிரகாரமான பாவ செயல் நாங்கள் வாழ விரும்பல ராஜா. இதோ இந்த நாளில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எவ சமூகத்தில் அப்படி அர்ப்பணிப்பீர்களா? எல்லாம் ஒரு ஜபத்தோடு 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 இந்த வார்த்தைகளை கேளுங்க பார்க்கலாம். ஜபத்தோடு அர்ப்பணிப்போடு ஒரு ரேபே கதனமாஷே ரீபா ராக்கல சகோதரி, தேவையில்லாத எண்ணங்கள் சகோதரனே, தேவையில்லாத எண்ணங்கள், அசுத்தமான சில எண்ணங்கள், சில அசுத்தமான சிலருக்குள்ள இருக்கிற அந்த போராட்டங்களை கர்த்தர் வெளியனுப்ப விரும்புகிறார். கர்த்தர் வெளியனுப்ப விரும்புகிறார். வார்த்தையோடு வார்த்தையோடு இணைந்து நீங்கள் செயல்பட விரும்புகிறார். ஒரு ரெண்டகம் பண்ணுகிற சில பொல்லாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினா அது சிலருக்குள்ள இருந்து வெளியே அனுப்ப கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, எல்லாரும் இணைந்து ஜெபிங்க. உனக்குள் ஒரு நிறைவு வரணும், உனக்குள் ஒரு மகிமை வெளிப்படணும், உனக்குள் ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்னால வைக்க விரும்புகிறாரு. எல்லாம் இணைந்து எல்லாம் இணைந்து நிமிடங்கள் ஜெபிங்க. ரீபா ஹதனமாசே ஓ ஹகாசி ஆகோ ரேமி ஆத்ரோ உரபாஷே மே ஹல்காசே ரியாந்தரே ஷல்க தியானமே. கர்த்தர் சொல்றாரு, காலம் போதாதுப்பா. உன் ஜனங்களுக்கு சொல்லு, காலம் போதாது. எப்ப வேணுமாலும் சூழ்நிலைகள் மாறும், எப்ப வேணுமாலும் நிலைமைகள் மாறும், எப்ப வேணுமாலும் எல்லாம் மாறும். ஆனால் என் பிள்ளைகள் வார்த்தையோடு இணைந்து இருப்பார்கள் என்று சொன்னா, என் பிள்ளைகள் வார்த்தையை பிடித்து வாழ ஆரம்பிப்பான்னு சொன்னா, இந்த உலகத்தில் இனி வரப்போகிற எதுவுமே அவர்களை சேதப்படுத்தாது, எதுவுமே அவர்களை சேதப்படுத்தாது. வரப்போகிற ஆபத்தில் இருந்து ஓ என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறாரு. அந்த நல்ல தெய்வத்தோடு இணைந்து, அந்த நல்ல தெய்வத்தோடு இணைந்து எல்லாம் ஜபத்தோடு 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 ஏவ சமத்துல காத்துரு. ஓ ரேபே ஹதனமாஷே எஸ் ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். எச்சரிக்கையா இரு, எச்சரிக்கையா இரு. நீ பேசுகிற ஒவ்வொன்றுக்கு பலன் உண்டு, நீ பேசுகிற ஒவ்வொன்றுக்கு பலன் உண்டு. நீ நன்மையை பேசினா உனக்கு நன்மை இருக்கிறது, நீ தீமையை பேசுவாய் என்று சொன்னா தீமை உன் வாசப்படியில படுத்திருக்கணும் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் அப்பா பார்த்து சொல்லுங்க, நாங்க இனிமேல் நன்மையை பேசுகிறோம். இது இந்த முதல் தேதியில இந்த 2வது மாதத்துல நாங்க நன்மையை பேசுகிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி வாழ்கிறோம், உங்களுடைய வார்த்தையை பிடித்து நடக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள் போராடுகிற சில வேண்டாத காரியங்கள் அது எங்களை விட்டு வெளியேறட்டும் சொல்லுங்க. அது எங்களை விட்டு வெளியேறட்டும். சில அசுத்தமான நினைவுகள், சில அசுத்தமான நினைவுகள் ஓ ரே பே 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 ரே ரீப ராக்கல மாதனா எஸ் அடிசல் அசுத்தமான போராட்டங்கள், எஸ் அடிசல் அசுத்தமான செயல்கள் அது இயேசுவின் நாமத்தினா அது வெளியேற ஆரம்பிக்கிறது. ஜெபி 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 எல்லாரும் ஜெபிங்க. வாய்களை திறந்து ஒரு அசுத்தமான காரியங்கள் அது அநேகருக்குள்ள அது வெளியேற விரும்புகிறது. எல்லாம் விட்டு விடுங்க, விட்டு விடுங்க, விடுங்க பார்க்கலாம். வாயை திறந்து அறிக்கையிடுங்க. இன்னும் பல காரியங்களை கத்து எஸ் அடி எஸ் அடி எஸ் அடி. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இன்னும் உன்னுடைய அந்த பழைய வாழ்க்கை இன்னும் மாறல, உன் பழைய வாழ்க்கை இன்னும் மாறல, இன்னும் அந்த பழைய பேச்சு மாறல, இன்னும் அந்த பழைய பார்வைகள் மாறல, இன்னும் பழைய உணர்வுகள் மாறல. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, எனக்கு இந்த நாள்ல ஒரு விடுதலை வேணும், இந்த நாள்ல எனக்கு ஒரு விடுதலை வேணும். பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாயின்னு சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள்ள வார்த்தைக்குள்ள
நின்று ஒவ்வொரு காரியங்களை செய்ய எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. சகோதரனே, சகோதரியே, கோபம் உனக்கு வேணாம், கோபம் உனக்கு வேணாம், வைராக்கியம் உனக்கு வேணாம், வைராக்கியம் வேணாம். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. இன்றைக்கு அவருடைய வருகை இருக்குன்னா கோபமும் வைராக்கியம் பகையும் ஒருவரும் போக முடியாது, பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்பா பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்பா, எங்களை அறிக்கை எடுக்கிற. கொஞ்சம் பாரத்தோடு ஜெபிங்க, ஆரத்தோடு ஜெபிங்க. ஆவியானவர் உங்களுக்காய் போராடி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு புது சிஷ்டியாக, ஒரு புது சிஷ்டியாக உங்களை மாற்ற விரும்புகிறாரு. பழசெல்லாம் ஒழியணும், பழையசெல்லாம் ஒழியணும். புதிய மாதத்தில் பழையவைகள் ஒழிக்கப்பட்டு புதிய காரியங்கள் உங்களுக்குள்ள வைக்க விரும்புகிறாரு. ஓ தேவனை மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. வாயத்திறந்து ஜெபி, அசல்ட்டா இருக்காது. எது வேணுமா நடக்கும். பழைய மனுஷன் இருப்பானா அது ஆபத்து, அது ஆபத்து நடக்கும். ஆனா புதிய மனுஷனை வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னா, ஏசாடி தரித்துக் கொள்வேன் என்று சொன்னா, ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்பு வைப்பா. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாம் இணைந்து தேவ சமூகத்துல ஒரு ரேபே ஹதனமாஷே ராபா ஹதனா உரபல்கர் ஆடலமேஷே ரியாத்துர மனாசே அல்கராமஷி அந்துர பராக்கலகதனா அல்கதானமாசி அந்தரா ராஷ்மெல் ஹாசே மியாந்துரு ராம்ஷே மியாந்துரு. ஆண்டவர் சொல்றார், நான் காண்கின்ற தெய்வம், நான் ஒவ்வொருவரையும் பார்க்கிற தெய்வம். நீங்க சபைக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி, உள்ள வந்ததுக்கு அப்புறமும் உங்களை ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வம் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்க அவருக்கு முன்னாடி எதையும் மறைக்க முடியாது, எதையுமே மறைக்க முடியாது. சகோதரி, சகோதரனே, தேவ ஜனமே, நீங்களாம் அறிக்கை செய்து விட்டுருங்க. நீங்களாம் அந்த ஆண்டவரே, பழைய காரியம் எனக்கு வேணாம், அந்த பழைய செயல்பாடு எனக்கு வேணாம்ப்பா, இதனால நான் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய் மாறணும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஷல்மா ஹதனமா ஷியாந்தரா. 1000 வார்த்தைகளை கேட்பதை பார்க்கிறோம். அர்ப்பணிப்போடு கேட்கிற அந்த ஒரு வார்த்தை மேலானதாக இருக்கும். அது மேலானதாக இருக்கும். அது மேலானதை உங்களுக்கு கொண்டு வரும். அது மேலான காரியத்தை வெளிப்பட ஏதோ உட்கார்ந்து ஏதோ ஒன்று கேட்டுட்டு போவதற்காக அல்ல. இதனால் கர்த்தர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறாரு, புதுப்பிக்க விரும்புகிறாரு. அப்பா பார்த்து சொல்லுங்க, எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க, எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. அல்பா ஹதனமா ஷேபி அந்தர பரா கல்பதோ நம்ம ஷே அந்தரியா. அன்பில்லாதவன் கிறிஸ்துவை அறியான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அன்பே பிரதானமாக இருக்கிறது. அன்பு சகலத்தையும் மன்னிக்கும், சகலத்தையும் அது தாங்கும். அன்றைய கேளுங்க, அந்த அன்பின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க டாடி. கிறிஸ்துவன் என்று சொன்னால் அன்பு தான் அடையாளமாக இருக்கிறது. அந்த அன்பின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பான்னு கேளுங்க பார்க்கலாம். அந்த அன்பின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க டாடி. எஸ் டாடி, எஸ் டாடி. அன்பு தன் சொந்த குடும்பத்தை மாத்திரம் நேசிக்காது, அன்பு எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிக்கும். இயேசு நேசிக்கிற அத்தனை பேரையும் அன்பு, இயேசுவின் அன்பு வந்துருச்சுன்னா எல்லாரையும் அது நேசிக்க ஆரம்பிக்கும். அது எல்லாரையும் சேர்த்து கொள்ள பார்க்கும். எல்லா தெய்வ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது ராஜா. சொல்லுங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது ராஜா. ஆண்டவரே, எல்லாம் புதிதாய் நாங்கள் பார்க்க கிருபை செய்யுங்க ராஜா. சொல்லுங்க, புதிதாய் நாங்கள் பார்க்க கிருபை செய்யுங்க ராஜா. பழைய செயல்பாடுகள் எல்லாம் அற்று போகட்டும், புதிய செயல்பாடுகள் எங்களுக்குள் வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி இந்த காரியங்களை குறித்து நான் அதிகமாய் பேச விரும்பலை. ஏன்னா இது உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. இந்த பழைய காரியங்கள் நம்முடைய செயல்பாடாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்குள்ள இருந்து மாறணும்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த புதிய காரியங்களை குறித்து மாத்திரம் நான் பேச விரும்புகிறேன். பழையவைகள் ஒளிந்து போயின்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, எல்லாம் புதிதாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது வசனத்தை வாசித்தோம். நாம் கிறிஸ்துவின் செயல்பாட்டாளர்களாய் மாறணும். என்னவோ மாறணுங்க? கிறிஸ்துவின் செயல்பாடு. அதில் முதலாவது சில காரியங்களை நான் வேகமாய் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். அதில் 22ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:22 வாசிங்க பார்க்கலாம். ஆவியின் கனியோ
முதலாவது அங்கே சொல்லப்படுகிறது அன்பு. முதலாவது என்ன சொல்லுதுங்க? அன்பு. புதிய மனுஷனுக்குள்ள இயேசுவினுடைய அடையாளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்பை குறித்து நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம். ஆனால் சில காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் அன்பு. யாருடைய அன்புங்க? யாருடைய அன்பு? இயேசுவின் அன்பு. நீங்கள் சொல்லணும், இயேசுவின் அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை நீங்கள் வேகமாக சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் அன்பு எப்பேற்பட்டது? சொல்லுங்க. என்னது? அதை ஒரே வார்த்தையிலே சொல்லக்கூடாது. அளவில்லாதது. அப்புறம் நம்ம எப்படி இருக்கும்போது அந்த அன்பு வெளிப்பட்டுச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நம்ம வெறுத்தோம், இயேசுவுக்கு விரோதமாய் நடந்தோம், இயேசுவை பகைத்தோம், நிறைய சொல்லலாம். இயேசுவுக்கு என்னென்ன பிரியமில்லாதது இருக்கிறதோ அத்தனையும் நம்ம செய்து கொண்டிருக்கும் போது தான் அந்த இயேசுவின் அன்பு நம்மளை தேடி வந்தது. அல்லேலூயா. இயேசுனாலே ஆகாது, இயேசுனாலே பிடிக்காது, இயேசுனாலே கசப்பாக இருந்தது. இயேசுவை குறித்து யாராவது பேசுனா நமக்கு அதிகமாக கோபம் வரும். அப்படிதான் நிறைய பேர் நம்ம இந்த திருச்சபைக்குள்ள வந்திருக்கிறோம். இயேசுவை பற்றி பேசினாலே நிறைய கோபம் வரும். இயேசுவை பற்றி என்கிட்ட பேசாதுன்னு சொல்லி அவரை அதிகமாக நம்ம வெறுத்தோம். அதிகமாக நம்ம என்ன பண்ணாங்க? வெறுத்து. ஆனால் இயேசுவின் அன்பு என்னன்னா, அவரை வெறுத்து அவருக்கு விரோதமாக நான் செயல்பட்டாலும் அந்த இயேசுவின் அன்பு என்னை தேடி வந்தது. அல்லேலூயா. அதே நம்மளை அப்படியே திரும்பி பாருங்க. அப்போ இயேசுவின் அன்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை வெறுக்கிறவர்கள், எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், என்னை பகைக்கிறவர்கள், என்னை தூசணமாய் பேசுகிறவர்கள், என்னை அவமானப்படுத்துகிறவர்கள், என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நேராக நான் என்ன செய்யணும்னா அன்பை செலுத்தணும். அல்லேலூயா. இந்த அன்பு முதல்ல எங்கேருந்து துவங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அது உங்கள் குடும்பத்துக்குள்ளேருந்து தான் துவங்கும். எங்கேருந்து தான் துவங்கும்? கர்த்தர் எல்லாத்தையும் எங்கேருந்து ஆரம்பிப்பாருன்னா முதல்ல சொந்த குடும்பத்துக்குள்ளேருந்து தான் அது துவங்கும். அப்படியே உங்கள் குடும்பத்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறீங்க, கணவன் மனைவி பிள்ளைகள், அடுத்தது மாமனார் மாமியாராக இருக்கிறீங்க, அடுத்தது அவங்களோட கூட பிறந்தவங்களாம் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரோட அன்பாக இருக்கிறீங்களா? ஒரு கேள்வி கேளுங்க பார்க்கலாம். நான் எல்லாரோட அன்பாக இருக்கிறேன்னா? ஒரு கேள்வியோடு நீங்கள் அப்படியே கவனிங்க பார்க்கலாம். யார் யாருக்கு நீங்கள் அன்பு செலுத்தாமல் உங்கள் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, வேதம் சொல்கிறது தன்னை போல பிறரையும், சொல்லுங்க, என்ன நேசி? தன்னை போல பிறரையும் நேசிக்கிறேன். நான் எப்படி என்னை நேசிக்கிறேனோ அதே போல நான் யாரை நேசிக்கணும்னா பிறரையும் நேசிக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, அந்த அன்பு இருக்குதா சிஸ்டர்? அந்த அன்பு இருக்கா பிரதர்? அந்த அன்பு இல்லைன்னா இன்னைக்கு அந்த அன்பு உங்களுக்கு ஒரு அடையாளமாக மாறப்போகுது. சொல்லுங்க, இந்த அன்பு ஒரு அடையாளமாக மாறப்போகுது. இதுதான் கர்த்தருடைய செய்கையாக இருக்கிறது. இந்த செய்கைக்குள்ளே நீங்கள் கடந்து வர போறீங்க. சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்கள் யாரை பகைச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, யாருக்கு விரோதமாக நின்னீங்கன்னு தெரியாது. ஆனால் தேவன் சொல்றாரு, அதுதான் என்னுடைய அன்பு. அந்த அன்புக்கு அடையாளமாக நீ மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார் சிஸ்டர், விரும்புகிறார் பிரதர். இன்மை அன்பை வெளிப்படுத்த போறீங்கன்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா, அன்பு தான் அடையாளம். அப்ப இந்த அன்பு என்னன்னா, எனக்கு விரோதமாய் ஒருத்தர் எழும்புறான், எனக்கு விரோதமாய் ஒருத்தர் பேசுறான்னு அவங்ககிட்ட என்னமா பண்ணணும்? அதிகமான அன்பை காட்டணும். எங்க காட்டணும்? அதிகமான அன்பை காட்டணும். எத்தனை பேர் மாமியாரோடு சமாதானமா இருக்கிறீங்க? நல்ல கவனிங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். சரி, ஓகே, கை கீழே போட்டுக்குங்க. உங்களை நேசிக்கிறது போல உங்க மாமியாரை நேசிக்கிறீங்களா? உங்க மாமனாரை நேசிக்கிறீங்களா? ஒரே ஆள் தான் சபைக்குள்ள பேசிட்டு இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நேசிக்கிறது போல உங்க மாமியாரை நேசிக்கிறீங்களா? உங்க மாமனாரை நேசிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். சரி, யார் யார் மாமியார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? கையை வைத்துங்க பார்க்கலாம். என்ன பாஸ்டர், பிரசங்கம் தானே உங்களை பண்ண சொன்னார், இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறது? நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண விரும்பலை, கர்த்தருடைய செய்கையை நீங்கள் மாறணும்னு அவர் விரும்புகிறார். நான் பாட்டுக்கு ஒரு வசனத்தை எடுத்து பேசிக்கிட்டு போய் இந்த மாதம் எனக்கு அனுமதி கொடுக்கல. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற சில காரியத்தை நம்ம விடணும். என்ன பண்ணணும்? நான் இன்னும் அந்த பிரச்சனை அதை விட்டு இன்னும் போகலை. எத்தனை பேர் மாமியாரோடு இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? மாமியார் மாமனாரோடு வீட்டுக்கார்ட்ட கேட்கலாமா? பொய் சொல்லிடக்கூடாது.
வீட்டுக்கார்ட்ட கேட்கலாமா? நீங்களே சரண்டர் ஆகிடுறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சரண்டர் ஆகிடுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? அவங்க பேசட்டுங்க, அவங்க நமக்கு விரோதமாக பேசட்டும், நம்மளை பகைக்கட்டும். எப்படி? எனக்கு தெரியல. இவ்வளோ பகையும் இவ்வளோ கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு நம்மளை போல் அவங்கள என்ன பண்ணணும்? பார்க்கணும். நல்ல கவனிங்க. ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் அவங்கள என்ன பண்ணணும்? அதுதான் அன்பு. உங்கள் குழந்தை மேலே எவ்வளோ அன்பை நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதே அன்பை யார் மேலே வைக்கணும்? சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? காலையில் டீ கொடுக்குற தோரணே வித்தியாசமாக இருக்கும். காலையில் டீ கொடுக்குற தோரணை எப்படி இருக்கும்? வந்துருச்சு பாரு அது எப்படின்ட்டு என்ன சொல்கிறது. நான் ஒரு வீட்டில் நடந்த ஒரு காரியம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஒரு மருமகள், ஒரு மாமியார், மாமனார் இருந்தாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் டீ வச்சுட்டு தான் குடும்பத்துக்கு நல்ல டீ வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலாக தண்ணி ஊற்றிடுவாங்க. இது யாருக்கு? சொல்லுங்கள், யாருக்கு? நான் வெளியில் இருக்கிறவங்ககிட்ட பேசலை, கிறிஸ்தவனே சொல்கிறேன். என்ன ஊற்றிடுவாங்க? தண்ணி ஊற்றிடுவாங்க. பாவம் அந்த வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் குடிச்சிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அதில் இவங்களுக்கு ஒரு திருப்தி. அதில் இவங்களுக்கு என்னது? திருப்தி. இந்த மாதிரி காரியங்கள் எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். இந்த மாதிரி காரியங்கள் சில பேர் வயசானவங்களுக்கு சில காரியம் சாப்பிட முடியாது. என்ன பண்ண முடியாது? இப்போ நம்ம பிள்ளைங்க ஒன்று கேட்டால் செஞ்சு தரமா இல்லையா? அல்லேலூயா. இங்கே தானே இருக்கிறீங்க. இப்போ நம்ம ஒரு பிள்ளைங்க ஒன்று கேட்டால் செஞ்சு தர்றோம். அப்போ அந்த வயசானவங்க ஒரு காரியத்தை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை கேட்கும் போது நம்மளுக்கு மனசு வருதா? என்ன சொல்கிறோம்? நேரம் எங்கே வந்துடுறது? உங்கள் அம்மாவுக்கு வேலை இல்லையா? ஏன் செஞ்சு சாப்பிட முடியாதா? நாங்களாம் பழசு தானே சாப்பிட்றோம், உங்கள் அம்மாவுக்கு பழசு சாப்பிட முடியாது. ஆண்டவர் அங்கே அப்படியே பார்க்குறாரு, அங்கேருந்து பார்க்குறாரு. தயவு செய்து நான் வேதனையோடு சொல்கிறேன், இதுலேருந்துலாம் நம்ம வெளியே வரணும். எங்கேருந்து வெளியே வரணும்? கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது தான் உண்மையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. முதல்ல அன்புலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல அன்பு தான். அந்த அன்பு அடையாளமாக மாறணும். அவங்கள வெறுப்பாக பார்க்காதீங்க. ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு சுடுதண்ணி என்ன கேட்க, நான் நிறைய வயசானவங்ககிட்ட நிறைய விசாரிப்பேன். என்னம்மா இப்படிமா இருக்கிறீங்க, என்னம்மா இருக்கிறாங்க சொல்லுவோம். ஏதோ வாழ்கிறோம். ஏதோ என்னது? நிறைய வயசு 99% வயசானவங்கிட்ட ஒரு நல்ல வார்த்தைகளை நான் பார்க்க முடியல. அம்மா எப்படிமா இருக்கிறீங்க, என்னம்மா செய்கிறீங்க, என்ன பண்ணி ஏதோ வாழ்கிறான். நான் சொல்கிறேன், அந்த ஏதோ வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தை நீ வரக்கூடாது. நல்லா என் மருமக பார்த்துக்கிறாப்பா, நல்லா என் மருமகன் பார்த்துக்கிறாங்கப்பா, எனக்கு ஒரு குறையும் இல்லைப்பா, நல்லா பார்த்துக்கிறாங்கன்ற அந்த அன்பின் செய்தியை இனி சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மூலியமாக நான் கேட்க விரும்புகிறேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒப்புரவாகிற மாதம். என்ன ஆகிற மாதம்? சொல்லுங்க, என்ன ஆகிற மாதம்? ஒப்புரவா. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அந்த கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கீழ் வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 18 வாசிங்க பார்க்கலாம். 5:18 வாசிங்க பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாகி இருக்கிறது. அவர் இயேசுவை கொண்டு பாருங்க, அவர் என்ன பண்ணார்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அது என்னவெனில் பாருங்க, அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. என்ன சொல்றாருன்னா, அதேவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். அல்லேலூயா. அப்படின்னா அந்த பழைய காரியம் அவன் செய்த எல்லாம், யார் என்னென்ன செய்தார்களோ அதெல்லாம் அவர் எண்ணாம அந்த மனுஷனை என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்காக ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. அப்படின்னா அவர் என்ன செய்யறாருன்னா,
அழிந்து போக வேண்டிய நம்மளை, பாவத்தினால சாபத்தினாலோ அழிந்து போக வேண்டிய நம்மளை அவர் அந்த பாவத்தை என்ன பண்ணார் என்று சொன்னா, கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை என்ன பண்ணாரம்மா அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு இப்ப என்ன செய்துட்டு இருக்கிறான்னா, ஒருத்தர் என்னன்னா அந்த பழைய வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம கிறிஸ்துவோடு ஒப்புரவாகும் போது அந்த கிறிஸ்துவுக்குள் நம்மளை ஒப்புரவாக்கி விட்டு அந்த தேவனிடத்தில் இருந்து முதலாவது என்ன வெளிப்படும் பார்த்தீங்கன்னா, அன்புதான் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பழைய வாழ்க்கை உனக்குள்ள அந்த கசப்பான வாழ்க்கை, தயவுசெய்து நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்கள் மாமியார் மாமனார் இல்லை உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே நீங்கள் யாருக்குள்ளே பேசாமல் இருக்கிறீங்களோ நல்லா கவனிங்க பார்க்கலாம். நீங்கள் பேசாமல் இருந்து திடீரென்று சொல்லி கர்த்தர் அவங்கள எடுத்துக்கிட்டாருன்னு வைங்க, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. நீங்கள் என்ன பண்ண முடியாது? நீங்கள் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. உங்கள் நிமித்தம் நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒப்புரவாகி அப்படின்னா, ஏதை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், அதனுடைய அழுத்தம் உங்களை நிறைய அழுத்த ஆரம்பிச்சிடும். அந்த அழுத்தங்கள், அந்த வேதனைகள் உங்களை சும்மா விடாது. நீங்கள் கர்த்தர் இந்த மாதிரி காரியங்களை சொல்லி நீங்கள் செய்யாமல் ஒருத்தரோடு ஒப்புரவாகாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு திடீர்னு கர்த்தர் அவங்களுடைய ஆயுசு நாட்கள் முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், அதனுடைய செயல்பாடு உங்களை தூங்க விடாது, உங்களை நடக்க விடாது, உங்களை பேச விடாது. அது பல விதத்தில் உங்களுக்கு விரோதமாக அது செயல்பட ஆரம்பிச்சு விடும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எச்சரிக்கையாக சொல்கிறாரு, உனக்குள்ள அந்த பகை இருக்கக்கூடாது, உனக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது. பகையும் வைராக்கியம் தேவனுடைய அடையாளங்களை இழக்க செய்து விடும். அல்லேலூயா. அப்போ நம்ம சொந்த பிள்ளை தப்பு செஞ்சால் எப்படி நம்ம மன்னித்து அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே போல் நம்மளை சார்ந்தவர்கள் தவறு செய்யும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க பார்க்கலாம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது நாள் என்னென்ன, இந்த மாதம் எல்லாரோட ஒப்புரவாக, எல்லாரோட என்ன ஆகணுங்க சொல்லுங்க, எல்லாரோட என்ன ஆகணும்? இந்த மாதம் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, எல்லாரோட ஒப்புரவாகி யாவரோடும் சமாதானமாய் இருக்கணும். அல்லேலூயா. போனது போகட்டும். ஆண்டவர் சொல்றாரு, போனது போகட்டும். நீ செய்த காரியத்துக்கு ஏற்ற ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா இந்த இடத்துல அநேகர் நின்றிருக்க முடியாது. ஆனா அவர் கிருபையின்படி மறுபடியும் ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் மறுபடியும் ஒரு மன்னிப்பை கொடுத்து நீ என் அடையாளமா மாறணும்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள நீ போக கூடாது. அன்பின் நிமித்தம் நீ மறுபடியும் எல்லாரையும் சேர்த்து கொண்டு என்னுடைய கிரிகைகளாக நீ மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கேளுங்க பார்க்கலாம், புரியுதா உங்களுக்கு? இதுதான் சத்தியம். முதலாவது இந்த சத்தியத்துக்குள்ள வாங்க, உங்களுக்கு எல்லாமே புதிதாய் மாறும். சொல்லுங்க, எல்லாமே புதிதாய் மாறும். சொல்லுங்க, இது இனிமே யாருடைய மனதும் வேதனைப்படும்படியான எந்த செயல்பாடுகளும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எந்த காரியம் வெளிப்படக்கூடாது. இன்றைக்கு யாரோடு சமாதானமாகுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் புதிதாய் மாற்றி உங்களை புதிய நன்மைக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த போறான்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, பெற்றோர்களுக்கு கஷ்டத்தையும் வேதனையும் உண்டாக்குற எந்த காரியமும் நீ உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடாது. வாலிப பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அவங்க யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் அவங்கள ஏளனம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம சில பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. சில பிள்ளைங்க சபைக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லை வெளியில் இருக்கிறாங்களான்னு தெரியல. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். பெற்றோர்களுக்குரியான அந்த கடமையை செய்வதில்லை. பெற்றோர்களுக்குரிய கடமை என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. ஒரு சின்ன ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கறதில்ல. நமக்கு எப்படி தண்ணி தாக எடுத்தால் நம்ம குடிப்போம், பசி வந்தால் சாப்பிடுவோம். தயவு செய்து சொல்கிறேன், அவங்களையும் கொஞ்சம் நினைவு கூறுங்க. அல்லேலூயா. அன்பு காட்டுங்க. பெற்றோர் இடத்துல அன்பு காட்டுங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பெற்றோர் இடத்துல தயவு செய்து அன்பு காட்டுங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். தயவு செய்து சொல்கிறேன், தாறுமாறான வாழ்க்கையை விட்டு வாலிப பிள்ளைகள் தயவு செய்து வாங்க. நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் திருமணமே ஆனாலும் சரி, பெற்றோருக்கு குறிக்க வேண்டிய அந்த அன்பை தயவு செய்து அன்பு செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுறாங்க, அப்பா அம்மாவையே
மறந்த ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறது இல்லை. எத்தனை பேர் டெய்லி அப்பா அம்மா கிட்ட தூரத்தில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசுறீங்க? டெய்லியும். அடுத்தது ஒன்று டக்குன்னு வருது, நான் வேணாம், நான் உங்களை வேதனைப்படுத்த விரும்பலை, தயவு செய்து சொல்கிறேன், அது உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எத்தனை பேர் அப்பா அம்மாட்ட பேசுகிறீங்க? சில பேர் பக்கத்தில் இருந்தால் கூட என்ன பண்ணுறது இல்லை, பேசுறது இல்லை. தயவு செய்து சொல்கிறேன், இதுதான் அன்பு. ஒரு நாளைக்கு ஒரு நீங்கள் கொடுக்குற 1,00,000 ரூபாயை காட்டிலும் அம்மா நீ சாப்பிட்டியா, அப்பா நீ சாப்பிட்டியாங்க அந்த ஒத்த குரலுக்காக அவங்க ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஒத்த குரலுக்காக அவங்க ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. தயவு செய்து நான் வேதனையாக சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் இப்படி வாழவே கூடாது, இப்படி வாழக்கூடாது. அது தேவனை ரொம்ப துக்கப்படுத்தி அது வேதனைப்படுது. கூடவே இருந்தாலும் சாப்பிட்டியாமா ஒரே ஒரு வார்த்தை, ஒரு 2 நிமிடம் கேட்பதற்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. தேவ சமூகத்தில் சொல்கிறேன், இதெல்லாம் மாறணும். அல்லேலூயா. வீட்டில் இருந்தாலும் சரி, அம்மா நான் சாப்பிட்டியாமா, சாப்பாடு நல்லா இருந்ததாம்மா, தயவு செய்து சொல்கிறேன், அப்பேற்பட்ட ஆட்கள் மிக குறைவு. அப்பேற்பட்ட ஆட்கள் மிக குறைவாக இருக்கிறீங்க. நீங்கள் கல்யாணம் ஆனாலும் சரி, வாலிப பிள்ளைகள் ஆனாலும் சரி, விசாரிக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணணுங்க? விசாரிக்கணும். உங்களுக்கு அம்மா இல்லைன்னா மாமியார் இருப்பாங்க, மாமனார் இருப்பார். தயவு செய்து விசாரிங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்குள் இது வரைக்கும் வராத ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இனி வரும். நான் சொல்கிறேன், இந்த செயல்பாடு உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, நான் தெய்வ சமூகத்திலேருந்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உனக்குள் வர வேண்டிய நன்மைகள் அது உன்னை தேடி 100% நிச்சயமாய் வரும். நீங்கள் மாறிட்டீங்கன்னா போதும், அவர் எல்லாத்தையும் புதிதாய் மாற்றி விடுவார். அடுத்தது, உங்கள் சகோதர சகோதரிகளை விசாரிக்கிறீங்களா? கல்யாணம்னு போனாலும் சரி, அவங்க உங்களோட பேசினாலும் சரி, நீங்கள் அழிஞ்சு போகணுன்னே நினச்சாலும் சரி, அந்த சகோதரியோடு நீங்கள் பேசணும். கவனிங்க பார்க்கலாம், புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? அவங்க அழிஞ்சே போகணும்னு நினைச்சாலும் சரி, நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு உங்களுக்கு விரோதமாய் மூர்க்கமாக நடந்துக்கிட்டாலும் சரி, நான் சொல்கிறேன், அவங்களோடு நீங்கள் பேசணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. பரவாயில்ல, அவங்க பேசவே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க உங்களுக்கு விரோதமாக நின்னாலும் பரவாயில்ல, தயவு செய்து இந்த மாதம் எல்லாரோடும் ஒப்புரவாகுங்க. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத எவ்வளோ காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தேவன் நம்ம மேலே அன்பு வைத்து அனுதினமும் நமக்கு கிருபையை கொடுத்து வாழ வச்சிட்டு இருக்கிறாரு. அவரே அந்த காரியங்களை செய்வார் என்று சொன்னால், நான் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதம் விரும்புகிறாரு. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, யாவரோடு சமாதானம், யாவரோடு ஐக்கியமாக சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியமாக, உங்களோடு பிறந்தவர்களோடு ஐக்கியமாக, உங்களை பெற்றவர்களோடு ஐக்கியமாக சொல்லுங்க, உங்கள் சொந்த பந்தங்களோடு நல்ல ஐக்கியமாக இந்த மாதத்தில் யாவரோடு ஒப்புரவாகுங்க. ஏன்னா உங்கள் நிமித்தம் கர்த்தர் வெளிப்பட விரும்புகிறாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. இது நிமித்த நன்மைகள் வரப்போகுதுன்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஆவியின் கனியை குறித்து சொல்லப்படும் போது முதலாவது கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு அன்பு. என்னதுங்க சொல்லுங்க, என்ன வேணுமா? அன்புதான் நமக்கு எல்லாரும். நான் சொன்னபடி இயேசு எப்படி அன்பு கூறுகிறாரோ அதே போல் நான் என்ன செய்யணும்னா எல்லாரோட அன்பு கூறுறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் அன்பு கூர்ந்து பாருங்களேன். அடுத்த வாரமே இல்லை சில நாட்களுக்குள்ளாகவே அவங்க சொல்லுவாங்க, நானும் உங்கள் சபைக்கு வருகிறேன். என்ன சொல்லுவாங்க? நானும் உங்கள் சபைக்கு வர்றேன்னு சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அன்பு கூறாமல் இருந்தீங்கன்னா, அவங்க அப்படி சண்டை பகையாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்கும். இது நிமித்தம் என்ன நடக்குது என்று சொன்னால், கர்த்தருடைய ரட்சிப்பு தடைப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் திட்டமாக சொல்கிறாரு, நீ அன்பு கூற ஆரம்பிச்சனா அடுத்தது அவங்க கர்த்தர் என்ன செய்வ ஆரம்பித்தார்னா, கர்த்தருடைய செயல் உங்கள் நிமித்தம் அது அவர்களுக்குள் பிரவேசிக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நமக்கு இன்றைக்கி சத்துரு நிறைய எதிரிகளை எழுப்பி இன்றைக்கி என்ன செய்துட்டான், அவங்களுக்கும் நமக்கும் நிறைய பகையை உருவாக்கி விட்டுட்டான். நிறைய பகைகள், நிறைய விரோதங்கள், நிறைய கசப்புகள், நிறைய வேண்டாத காரியங்களை உருவாக்கி விட்டு ஒரு பெரிய எழுப்புதலை அவன் தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாரிடத்தில் அன்பு கூற ஆரம்பிங்க. வரப்போகிற எழுப்புதல் அம்மூலியமாய் தீவிரமாக அது வெளிப்படும். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் புதிதாய் மாறினது. அல்லேலூயா. எல்லாம் என்ன மாறினதுங்க?
புதிதாய் மாறினது. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள என்ன வரணும்னா சந்தோஷம். என்ன வரணுங்க? ஒரு கிறிஸ்தவன் எப்போது எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும்? உங்களை பார்த்து கேட்கக்கூடாது, என்ன துக்க முகமாய் இருக்கிறாய், என்ன துக்கமுகமாக இருக்கிறாயின்னு கேட்கக்கூடாது. அப்படியே நீங்கள் உங்களுக்கு ஒரு துக்கம் வருதுன்னா அது பரலோகம் தேசங்களை குறித்து ஜனங்களை குறித்து வருகிற ஒரு துக்கமாக தான் இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவன் எப்போது ஒரு சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த சந்தோஷம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். என் தேவன் குறைவாய் அல்ல, எப்போதேனே நிறைவாய் நடத்துவா. என் சூழ்நிலைகள்லாம் மாறும், நான் இப்படியே இருக்க போறது இல்லை, போகிலும் வரியிலும் எனக்கு நன்மை கொடுக்கிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். கையிட்டு செய்கிற வேலையில எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எப்போது அவரை துதித்து மகிமைப்படுத்தி அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க சந்தோஷத்தை ஒருவர் என்ன பண்ண முடியாதம்மா, எடுத்து போட முடியாது. நான் சொல்றேன், நம்ம சந்தோஷத்தை நம்ம தான் எடுத்து போடுகிறோம். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவனுக்கு அடையாளம் அடுத்தது என்னவா இருக்குன்னா சந்தோஷம் இருக்கும். ஏன்னா பரலோகத்தில் எப்போதுமே என்ன இருக்குதுன்னா அங்கே சந்தோஷமும் ஒரு ஆனந்தமும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது. அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள என்ன வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் துக்க முகமாக இருந்த காலங்கள் போதும். அப்போ ஒரு கிறிஸ்துவனுடைய அடுத்த அடையாளம் என்னன்னா சந்தோஷம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இது வரைக்கும் நீங்கள் சந்தோஷத்தை இழந்து போயிருந்தீங்கனாலோ, இது சந்தோஷம் எப்போயோ கொடுக்கப்படுகிறது அல்ல. கிறிஸ்துவன் என்று சொன்னால் இந்த சந்தோஷம் அவனுக்குள்ளே நிறைவாக இருக்கும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஒரு அடையாளமாக மாறும். சொல்லுங்க, அடையாளமாக மாறும். இனி உங்களை பார்த்து அநேகர் கேட்க போகிறாங்க, என்ன பிரதர் ஒரு சிஸ்டர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, இது இயேசு எனக்கு கொடுத்த சந்தோஷம், இது இயேசு எனக்கு கொடுத்த சந்தோஷம், இது எனக்குள்ள அவர் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி நான் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறான்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எதுவுமே இல்லைனாலும் நம்ம எப்படி இருக்கணும்? வீட்டில் எதுவுமே இல்லை, எதிர்பார்க்குற எந்த காரியமும் நடக்கலை, எப்படி இருக்கணுங்க? இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஏதாவது தேவைகள் கம்மியாயிருச்சு, ஏதாவது தேவைகள் வீட்டில் குறைஞ்சா என்ன ஆயிடுறோம்? என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? நிறைய பேர் ஜபத்தை மறந்துடுறோம், நிறைய பேர் ஜபத்தை விட்டு விடுகிறோம். நிறைய காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ளே எதுவுமே இல்லைனாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, என் தேவன் உயிரோடு இருப்பதனால, என் தேவன் சர்வ வலிமையுள்ள தேவனாக இருப்பதனால, என் தேவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி போட ஒருவர் இருப்பதனால நான் எதை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்காதபடி எல்லா நேரங்களிலும் நான் சந்தோஷமாக இருக்கும்படியாக அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் தேவனுடைய அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அவரை உற்று கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூமியில் இந்த நாட்களில் நிறைய பாவங்களும் சாபங்களும் நிறைய பெருகி கொண்டு இருக்குது. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு தெரியும், சீக்கிரமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நான் மாற்ற போகிறேன். அப்போ நல்லா கவனிங்க, அவருக்கு என்ன மன துக்கம் மாத்திரம் இருக்குன்னா, தான் பிள்ளைகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படியலை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்து தான் கொஞ்சம் மனஸ்தாபப்படுகிறார். அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும்னா, பரலோகத்தில் என்ன மிகுந்த சந்தோஷம் இருக்கிறதோ அதே போல் இந்த பூலோகத்தில் எனக்கு என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது சமாதானம். என்ன இருக்கணுங்க? சமாதானம். எப்போதும் ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. பழைய மனுஷனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த காரியம்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்காது. அப்போ ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, உனக்குள்ள ஒரு சமாதானம் ஒரு அடையாளமாய் மாறணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த சமாதானத்துக்குள்ள நீங்க வந்தால் மாத்திரம்தான் உங்களுக்குள்ள கர்த்தர் பேசுகிறத நீங்க சரியாய் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீடிய பொறுமை. என்ன பொறுமைங்க? நீடிய பொறுமை. அவசரப்படக்கூடாது. எதை செய்தாலும் அவசரப்பட்டு செயல்படாதபடி எல்லாவற்றுக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒரு நீடிய பொறுமையாக தேவ சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் என்ன நம்மளுக்கு விரோதமாய் தவறாய் பேசினாலும், யார் நமக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும், நீங்கள் நீடிய பொறுமையில் நீங்கள் நிற்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு நிரந்தரமான நன்மைகளை கொடுத்து கர்த்தர் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த காரியத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தயவு. என்னங்க? எல்லாருக்கும் தயவு செய்கிற
எல்லாருக்கும் தயவு செய்யணும். என்னுடைய எதிராளியா இருந்தாலும் கூட அவன் விழுந்து கிடப்பான் என்று சொன்னால் அவனுக்கு தயவு செய்கிற அந்த தேவனுடைய அடையாளம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நற்குணம். என்ன குணங்க? என்ன இருக்கணும்? நற்குணம். எப்போது தீமை செய்கிற எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. அடுத்தவன் விழுந்து போகணும், அடுத்தவன் அழிந்து போகணும், அவன் ஒன்றுமில்லாமல் போகணும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, சிலர் பார்த்து சொல்லுவாங்க, இவனுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். இவனுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்க? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? வாழ்ந்து காட்டணும். நான் சொல்கிறேன், அவனுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும்னு அல்ல, அவனுக்கு முன்னாடி கர்த்தருடைய செய்கையாய் நீங்கள் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து உங்களை சார்ந்தவர்களோ இல்லை நீங்கள் வாழ்கிற பகுதிகளிலோ இவன் இருக்கவே கூடாது, இவன் ஒன்றுமே இல்லாமல் போகணும், அழிந்து போகணும்னு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அது நமக்கு தான் நடக்கும். யாருக்கு தான் நடக்கும்? பேசுறது புரியுதா? ஒருத்தர் இருக்கக்கூடாது, அவன் அழிந்து போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கிறிஸ்தவ நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஆப்போசிட்டாக நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தவர்கள் அவர்கள் நற்குணத்தோடு யாவரும் நல்லா இருக்கணும், யாவரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற அந்த நினைவு உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் குடும்ப வாழ்க்கையிலோ அது அப்படியே நிறைவேறும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கு. அடுத்தது விசுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் அடையாளமாக மாறணும். அல்லேலூயா. என் கர்த்தர் செய்வார், என் கர்த்தர் மாற்றுவார், என் கர்த்தர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார், எனக்கு உண்டானது எல்லாத்தையும் செய்வார்னு சொல்லி அந்த விசுவாசம் நமக்கு எப்போதும் ஒரு அடையாளமாக மாறணும். அடுத்து வாசிச்சிங்கன்னா சாந்தம். என்னதுங்க? சொல்லுங்க, எப்படியா இருக்கணும்? நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான். பாம்பை போல அல்ல, ஒரு புழுவை போல நம்ம எப்படி இருக்கணும்னா சாந்தமாக இருக்கணும். அடுத்து கடைசியாக சொல்லப்படுகிற காரியம் சொல்லப்படுகிறது இச்சை அடக்கம். என்னதுங்க? வேதம் சொல்கிறது அடுத்தவன் பொருளை என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, அடுத்தவன் பொருளை என்ன பண்ணக்கூடாது? வாழ முடியுதா நம்மளால? சொல்லுங்க, வாழ முடியுதான்னு கேட்டேன். அடுத்தவன் பொருளை என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்கக்கூடாது. எந்த அடுத்த நமக்குரிய எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அது இச்சிக்கக்கூடாது. அது மனித ரூபத்தில் இருந்தாலும் அது பொருள் வடிவில் இருந்தாலும் சரி, அடுத்தவன் பொருள் மேலே என்ன பண்ணக்கூடாது? ஆசை. சொல்லுங்க, ஆசை வைக்கக்கூடாது. அது வேதம் சொல்கிறது. அது கிறிஸ்துவினுடைய அடையாளம் கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நமக்குரியதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், இப்படிலாம் நீங்கள் இப்படி யோசிக்கணும். இப்படிலாம் என்ன பண்ணணும்? சில பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை இப்படி இருக்குது, நம்ம பிள்ளை இப்படி இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பெற்றோர்கள் இப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் கவனிக்கணும். அந்த பிள்ளை இப்படி இருக்குது. நான் சொல்கிறேன், அது கூட தவறு தான். எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக கர்த்தரை சோத்தரித்து அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராய் நடத்தணும். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்க. நான் சொல்கிறேன், ஒருத்தர் காரியங்களோடு ஒன்றை ஒற்று பார்க்காதீங்க. நம்ம உற்று பார்க்க வேண்டியது, ஒத்து பார்க்க வேண்டியது ஒரே ஒரு காரியம், அது வேத வசனங்கள் மாத்திரம்தான். இதை தாண்டி நம்ம யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எந்த உலக காரியங்கள் மீதோ இச்சை அடக்கம் நமக்குள்ள இருக்கணும். தேவையில்லாதவைகளை நோக்கி நம்ம ஒரு நாள் பயணிக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடையாளமா மாறணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடையாளமாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கீழே அந்த வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் ஆசையும் இச்சைகளையும் சொல்லுங்க எங்கே அறைந்திருக்கிறாங்களாம்மா? கிறிஸ்துவன் என்று சொன்னா அவனுடைய மாம்சத்தையும் அதன் ஆசையும் அல்லேலூயா. எதைங்களாமா? மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் எங்க அறைஞ்சிருக்கானம்மா? அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல கவனி பார்த்தீங்கன்னா, சிலுவை ஒரு முடிவை கொண்டு வருகிறது. எதை கொண்டு வருகிறதுங்க? அப்போ என்னுடைய ஆசைகளும் ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மாம்ச ஆசையை ஒரு நாள் வெளிப்படுத்த மாட்டான். அவன் எதை வெளிப்படுத்துவானா? தேவனுடைய ஆசையோ தேவனுடைய விருப்பமும் தான் அவர்களுடைய ஆசையோ அவளுடைய விருப்பமா இருக்கும். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். என் ஆசையை என் விருப்பத்தை நிறைவேற்றுகிற காலம் இந்த காலம் அல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு அடையாளமா மாறணும். அப்போ உன் ஆசையும் உன் இச்சைகளை நீ எங்க 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 அறைந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னா, சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எங்க அறைந்திருக்கிறாங்க?
சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்னை முழுவதும் நான் எங்கே சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னா சிலுவையில். ஹல்லேலூயா. அப்போனா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பாவத்துக்கு மரித்து அவர் நீதிக்கு பிழைத்திருக்கிறதுனால நான் சிலுவையில் அறையுண்டன்னா இனி நான் எதில் வாழ வேண்டும் என்று சொன்னா உயிர் தெழுந்த இயேசுவினுடைய அடையாளமாக, உயிர் தெழுந்த இயேசுனுடைய மகிமையோடு இந்த உலகத்தில் ஒரு அடையாளமாக நான் மாறணும்னு கர்த்தர் இதனால நம்மோடு இடைப்படுகிறார். இது வரைக்கும் இருந்த பழைய வாழ்க்கை இனி நமக்கு இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, எல்லாம் புதிதாக மாற்றப்படுகிறது, எல்லாம் புதிதாக மாற்றப்படுகிறது, பழையவைகள் இனி நமக்கு இல்லை, எல்லாம் புதிதாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். சங்கீதம் 51:10 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 51:10 வாசிங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும். தாவீது சொல்லி ஜெபிக்கிறாரு. என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு என்று சொன்னார், தேவனே சுத்த இருதயத்தை என்னில. இதுவரைக்கும் இருந்த பழைய இருதயம் அல்ல, இதுவரைக்கும் இருந்த பழைய நினைவுகள் அல்ல. ஒரு ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அங்கே தாவீது சொல்லுகிறார், அவனுடைய பழைய வாழ்க்கைக்குள் அவன் கடந்து போகும்போது பழைய மனுஷனோடு சேர்ந்து சில பழைய காரியங்கள், தவறான காரியத்தை செய்யும்போது தேவன் அவனுக்கு உணர்த்தும் போது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அடுத்து சொல்றான், நிலவரமான ஆவி என் உள்ளத்தில். முதல்ல சொன்னா சிருஷ்டியும், அடுத்து சொல்றாரு புதுப்பியும். இந்த ரெண்டு காரியத்தையும் கர்த்தர் இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை வைத்து கர்த்தர் நடத்த போறார். இந்த ஜெபத்தோடு இந்த நாட்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் பழைய வாழ்க்கை நீ இல்லைப்பா, என்னுடைய இருதயத்தை நீங்கள் புதுப்பீங்க ராஜா, என் இருதயத்தை நீங்கள் புதுப்பீங்க ராஜா. சொல்லுங்க, சுத்த இருதயம் எனக்கு வேணும்ப்பா. ஆண்டவரே பழைய எண்ணங்களோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு வேண்டாம் ஏசப்பா, நிலவரமான ஆவி எனக்குள்ள சிருஷ்டிங்க தகப்பனே.